என்கிட்ட எதுவும் கேட்காத ரிஷி. எதா இருந்தாலும் உங்க அப்பா கிட்ட பேசிக்கோ. நீ ஆச்சு அவராச்சு. அப்பானா ஒன்றும் சொல்ல மாட்டாரு. நான் பேசிக்கிறேன், நீ குடி. சொல்லுங்க. லேட் ஆகுமா? சரி, அப்போ நான் தோசை ஊற்றி ஹாட் பாக்ஸில் வச்சுட்டுமா? உனக்கு ரொம்ப சரி. பசிக்குதா? அப்புறம் வேணுமா? நான் எடுத்து வரேன். உங்கள் பையன் இருங்க, அவன்கிட்டயே கொடுக்குறேன், நீங்களே பேசுங்க. அப்பா அப்பா, ரோட்டில் ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சுப்பா. அதுக்கு இங்கே யாருமே இல்லைப்பா. அதுக்கு பசிச்சுட்டா நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேப்பா. அது நம்மளே வளர்க்கலாமா? தேங்க்யூப்பா. ஐயா, அப்பா ஓகே சொல்லிட்டாரு. ஓகே சொல்லிட்டாரா? அதெல்லாம் எடுக்காத, அது அப்பாவோடது. அப்பா வந்தால் திட்டுவார். சரி, அப்பா வர லேட் ஆகுமா? அம்மாவுக்கும் கிச்சனில் நிறையா வேலை இருக்குது. நீ போய் தூங்கு, நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல. அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். அப்போ பப்பி இன்னைக்கு ஒரு நாள் அது வெளியில் தூங்கட்டும். அப்பா வந்தோடனே நாளைக்கு அதை குளிக்க வச்சுட்டு நாளைக்கு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய்க்கோ. நீ நல்லா தூங்கு, நான் காலைல வந்து பார்க்குறேன். குட் நைட். மா, பப்பி எங்க? சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏங்க அதை விட்டுட்டு வந்தீங்க? அது பொட்ட நாயிடி, அதெல்லாம் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? காலையில் எந்திரிச்சவன் அவன் கேட்பான், ஓடி போயிடுச்சுன்னு சொல்லி சமாளி.